ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 8வது மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலும் சந்திப்பிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடாரத்தை நிறுத்த உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய கூடாரத்தை நிறுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையை நிறுத்துகிறவர், குடும்பத்தை நிறுத்துகிறவர், ஊழியத்தை ஸ்டாண்ட் பண்ண கிருபை தருகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நிற்குமா, ஊழியம் நிற்குமா, வேலை நிற்குமா, அல்லது நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுமா, செய்திடலாமா அப்படிங்கிறதான பல காரியங்களை நீங்கள் சிந்தித்து இந்த கண்மலைத்திய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்தப்படும். கர்த்தர் நிறுத்த உதவி செய்வார். கானான் தேசத்தை சுதந்திரிக்க ஆசரிப்பு கூடாரத்தை சீலோவிலே கூடி நிறுத்துவதற்கு ஆண்டவர் செய்த கிரிகளை எல்லாம் நான் வேத புஸ்தகத்தில் வாசித்து கொண்டே வருகிறோம். கர்த்தரே யோசுவாவுக்கு யுத்தம் பண்ணினார் என்று இந்த யோசுவா புஸ்தகத்தில் நம்ம பல முறை வாசிக்க நேரிடுகிறது. அதனால் கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வார்? நிலை நிறுத்துவார். மனிதன் நினைக்கலாம், யோசேப்பினுடைய வாழ்க்கையை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிடுவோம், வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். அண்ணன் தம்பி எவ்வளோ பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 37ஆம் அதிகாரத்தில் அவங்க எல்லாம் ஒரு திட்டம் போட்டாங்க. வாராண்டா பாரு, யார் வரா? சொப்பனக்காரன் வருகிறான், அவனை பிடிச்சி என்ன செய்வோம்? கொலை செய்துருவாங்க, கொன்று போட்டுருவாங்க. அப்புறம் ரூபன் தடுக்கிறான், யூதா தடுக்கிறான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்து இஸ்மவேலரிடம் யோசேப்பை விற்று போடுகிறதை பார்க்கும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டில் இவன் வஸ்திரத்தை கிழித்து முக்கி, இது உங்களுடைய குமாரனுடைய வஸ்திரமோ பாருன்னு சொல்லி அவங்க அப்பாவை ஏமாற்றியாச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யோசேப்பின் கூடாரம் இதோடு க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடிவு கட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. யாருடைய பார்வையில்? எதிராளிகளுடைய பார்வையில். ஆனால் தேவ தீர்மானம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவர் கூடாரத்தை நிறுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையை நிறுத்துகிறவர். கவலைப்படாதீங்க, எதிரி உங்களை எப்படி வேணாலும் நினைக்கட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும். ஆனால் நம்முடைய முகம் ஏசப்பாவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவரை மட்டும் பார்த்தா போதும். அவர் உங்களுடைய வேலையை, தொழிலை, படிப்பை, நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை ஆசீர்வதித்து நிறுத்துவார். வரட்டு எவ்வளவு தடுப்புகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தாலும் உங்களுடைய மனதில் சொல்லணும், யோபமாய் சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். லேலுயா சோத்திரம். யோசேப்பின் கூடாரம் அழிஞ்சு போச்சுன்னா, ஆனால் அதே வருஷம் பின்னாடி நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா யோசேப்பு தான் எல்லாருடைய கூடாரத்தையுமே நிறுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் இல்லையா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் யோசேப்பின் கூடாரத்தை முடிவுக்கு கொண்டே வரலை, அவனை நிறுத்தினார். அவனை கொண்டு சோதரன் அவனுடைய தகப்பனுடைய குடும்பத்தையே நிறுத்தக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று பார். அதனால் மற்றவர்கள் உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்களை பல விதத்தில் பலவிதமான காரியங்களை செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ள தேவன், வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மைநாதர். வாக்கை நம்பி வந்திருக்கிறோம், வல்ல ஆவி மாறி விட்டு. வாக்கை நம்பி வந்தவங்களை விடவே மாட்டார். அவங்களுடைய கூடாரம் உங்கள் குடும்பம் நிலைநிறுத்தப்படியா? குடும்பம் அழிஞ்சிருமா அப்படின்னா அழியாது. மனுஷன் நினைச்ச நடக்குமா? நடக்காது. கர்த்தரை அல்லவா நம்பி இருக்கிறோம். அதனால் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாங்க. உங்களுடைய குடும்பத்தை, தொழிலை, படிப்பை கர்த்தர் நிலைநிறுத்தி ஜெயக்கொடி ஏற்ற கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயம் உதவி செய்வார். நாம் ஜெபம். நல்ல பிதாவே, சீலோவில் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்த உதவி செய்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடியை நட்டுவதற்கு, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது, ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.